செல்ல குட்டி பிள்ளைகளா திரும்பமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடிய இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை ஆஸ்வத்து கொடுங்க. நாம மகிமைப்படட்டும். பிள்ளைகள் எந்த காரியத்தை கற்றுக்கொள்ள நீ பிரியமாக இருக்கின்றோ உங்கள் சித்தத்தின்படி செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த வாரம் டிபி ரிச்சர்ட்சன் தனது 10வது பிறந்த நாளை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கைவண்டூர்லேருந்து கொண்டாடுறாரு. ஹாப்பி பர்த்டே ரிச்சர்ட்சன், கர்த்தர் ஆஸ்வதிப்பா. இப்போ ரிச்சர்ட்சனுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாமா? ரிச்சர்ட்சனுக்காக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, அருமையான மகனை நீங்கள் ஆஸ்வதிங்க. படிப்பதற்கு நல்ல ஞானத்தை தாங்க. 10வது பிறந்தநாளை காணக்கூடிய இந்த அருமையான மகன் தனது வாழ்க்கையிலே உடன் பிறந்திருக்கிற சகோதரன் பிளஸனுக்கு முன்பாக உயர்ந்த சாதத்தில் உயர்த்தி வைத்து ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். பெற்றோர்களுக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையாக விளங்கட்டும். அது நாம மகிழ்படட்டும். குழந்தையை ஆண்டவர் நிலைமை உயர்ந்த சாதத்தில் உயர்த்தி வைக்கணுமா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமேன். Happy birthday, Richardson. ஹலோ குட்டீஸ், வெரி 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 குட் மார்னிங். இல்லை, நம்ம செப்டம்பர் மந்தோடைய கடைசி சண்டேல இருக்கோம் இல்லையா? இன்னும் ஒரு நாளில் நமக்கு என்ன ஆக போகுது? செப்டம்பர் மந்த் முடிய போகுது. ஓகே, நம்ம அடுத்த ஒரு புது மாதத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இப்போ தான் செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு மாதம் நம்ம அழகாக நம்மளை ஏசப்பா நம்மளை வழி நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? உங்கள் கைகளை கூப்பிக்கங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்தீங்க. இந்த மாதம் எங்களை அழகாக வழி நடத்துனீங்க. இப்போ தான் ஆரம்பித்தது மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதத்தை நாங்கள் அழகாக முடிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க. எங்கள் கூடவே இருந்தீங்க, எங்களை வழி நடத்துனீங்க. எங்கள் கூட எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எங்கள் கூட இருந்தீங்க, எங்களை வழி நடத்துனீங்க. இயேசு முடிச்சு பங்களோ நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஓகே, ஸோ உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் சட்டுன்னு எழுந்துடுங்க. நம்ம போய் அழகாக ஆக்ஷன் சாங் பண்ணிடலாம். பாட்டு நல்லா இருந்துச்சா? ஓகே, எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். ஓகே, மனப்பாட வசனம் படிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 3 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? முதல்ல உங்கள் பைபிள் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் எந்த புக் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் கவனித்து அது எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது எந்த ஹேண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பு அந்த ஹேண்ட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏசாயா. இங்கிலீஷில் ஐசாயா, தமிழில் ஏசாயா. ஸோ ஈஸியாக தெரியும், அது பழைய ஏற்பாடு. ஓகே, இப்போ எந்த சாப்டர்? ஓகே,
இப்போ நம்ம எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வச்சு தேர்ட் ஸ்டெப் எடுக்க போகிறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 54 verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே ஓகே இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் தொடர்ந்து ஒரு 2-3 வாரமாகவே ரொம்ப சின்ன வசனமாக படிக்கிறீங்க இல்லையா. ஸோ இந்த வாரம் நம்ம பெரிய வசனம் கொடுத்துட்டோம். ஸோ இந்த வசனத்தை எல்லாம் அழகாக படிச்சிருங்க. ஐசாயா சாப்டர் 54 verse 10. ஓகே, திருப்பி சொல்கிறேன். ஐசாயா சாப்டர் 54 verse 10. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனம்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய வசனங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மாதத்துடைய கடைசி வந்துட்டோம். இன்னும் இந்த வேத பாடம் முடியல, பெண்டிங் இருக்குது. என்ன நடக்க போகுது? இன்றைக்கி நம்ம என்ன பேட்ச் போட்டிருக்கோம்? பி ஃபார் ப்ரேயராக இருக்குமோ? லாஸ்ட் டைம் தானே ப்ரேயர் பண்ணாங்க, போன வாரம் தானே ப்ரேயர் பண்ணாங்க இல்லையா? 3 days ப்ரேயர் பண்ணோமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதாவது அவங்க கூட வேலை செய்கிறவங்க, அவங்க பணிவிடைக்காரங்கள், தாதிமார்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ இந்த வாரம் என்ன நடக்க போகுது? ஏன் இந்த பி போட்டிருக்கோம்? இதெல்லாம் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? வேத பாடம் கவனிச்சிட்டு வரணும். வேத பாடம் கவனிச்சிட்டு வாங்க, நம்ம பேசலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பைபிள் நடந்த நிறைய உண்மையான சம்பவத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி தான் நம்ம இந்த மாதம் பார்த்துட்ருக்கோம். குவீன் எஸ்தர். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? போன வாரம் ஒரு பெரிய சஸ்பென்ஸோடு முடித்தோமே, ஞாபகம் இருக்கா? எல்லோரும் குத்திருந்தீங்களே பேட்ச் 3ன்னு. அந்த 3க்கு என்ன அர்த்தம்? 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? ராஜா கிட்டேருந்து ஒரு பெரிய தயவு அவங்களுக்கு வேணும். ஏன்னா ராஜா என்ன பண்ணியிருந்தாருன்னா, யூத மக்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு போட்ட ஒரு பெரிய அறிவிப்பை அவர் திருப்பி வாங்கணும், இல்லை அந்த அறிவிப்பை அவர் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? ராஜாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் ராஜாவை அப்படி லேஸில் பார்க்க முடியாது. என்ன பண்ணணும்? ராஜா அவர் கையில் இருக்க அந்த செங்கோல், அந்த தங்க செங்கோலை நீட்டணும் அவங்களுக்கு முன்னாடி. அப்போ தான் அவங்க உள்ளே வர்றதுக்கோ இல்லை அவங்க பேசுகிறதுக்கோ அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உடனடியாக மரண தண்டனை அப்படின்றது தான் முடிவு. இப்போ ராணிக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும், சரி என் மக்களுக்காக நான் போகணும், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் என்னோட யூத மக்கள், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடக்கும்போது அதுக்காக தான் ஒருவேளை கடவுள் என்னை இந்த இடத்துல ராணியாக ஆக்கியிருக்காரு, அதனால நிச்சயமாக அவரோட திட்டமாக தான் இருக்கும், அதனால் அவர் திட்டம் மாதிரியே நானும் ராஜா கிட்ட போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குடுன்ட்டுன்னு அவங்க அந்த பேலஸ்க்கு போகிறாங்க. அவங்க பயந்துக்கிட்டே இருக்கும்போது ராஜா தூரத்துலேருந்து ராணியை பார்த்தோன்னே, ஆஹா என்னை பார்க்க ராணி இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட செங்கோலை முன்னாடி நீட்டினோன்னே உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியோ ராஜா என்னை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த செங்கோலை தொட்டுட்டு, ராஜா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் ராணியாக இவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் உங்களுக்கு ஒரு சரியான விருந்து நான் வைக்க முடியல, அதனால் நீங்கள் எங்கள் பேலஸ்க்கு வாங்க, ஒரு நல்ல விருந்தை நான் வைக்கணும், ப்ளீஸ் வாங்க. அது நீங்கள் தனியாக வராதீங்க, உங்கள் கூடயே ஒருத்தர் இருக்கார்ல ஹம்மாம்னு, அவரையும் கூப்பிட்டுட்டு வாங்க, என்னோட விருந்துக்கு கட்டாயமாக வரணும் நீங்கள் அப்படின்னு. ராஜா சொல்கிறாரா, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன், என் ராஜ்யத்தில் பாதி வேணும்னு சொன்னால் கூட நான் கொடுப்பேன், சரி என்னதான் வேணும்னு சொல்லு அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன வேணுன்றதை நீங்கள் அங்கே வரும்போது நான் சொல்கிறேன் ராஜா, ஆனால் என் விருந்துக்கு நீங்கள் வரணும், அந்த விருந்து முடித்தோடனே கட்டாயமாக எனக்கு என்ன உங்ககிட்ட கேட்கணுமோ அதை நான் கட்டாயமாக கேட்குறேன் ராஜா அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜா சொன்னாரா, நீ என்ன வேணா கேளு, என்னோட இந்த கிங்டம்ல பாதி வேணும்னு கேட்டா கூட நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னாராம். அப்புறம் ராஜா என்ன பண்ணாருன்னா, குடுன்னு அந்த ஹமானை கூப்பிட்டு, சீக்கிரம் பாப்பா ராணி வர சொல்லியிருக்காங்க, அவங்க பேலஸ்க்கு போய் விருந்து, அதுவும் நீனும் நானும் மட்டும்தான் போனோம், ஆனால் உடனடியாக நீ தயாராகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த ஹமானுக்கு
ரொம்ப சந்தோஷமா, ஆஹா! நான் எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருந்தேனே, ராஜாக்கு அப்புறம் நானு, ராஜாக்கு அப்புறம் நானு, ராஜாக்கு அப்புறம் நானு. இன்னைக்கு அந்த ராணி வைக்கிற விருந்துல ராஜாவும் நானும் நாங்க 2 பேரும் மட்டும் தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப நிச்சயமா என்ன ராஜா அளவுக்கு அந்த ராணியே மதிப்பு குடுத்துட்டாங்க அப்படின்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். அதனால அவர் ஆசைப்பட்ட மாரி இனிமே இந்த ராணிலாம் என்னைய கூப்பிட்டு ராஜா அளவுக்கு மதிப்பு குடுத்துட்டாங்க. நான் இத ஊரெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா இவரு சொல்லிட்டே போறாராம். ராணி என்னை விருந்துக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அப்படியே சந்தோஷத்தோட போறாரு. இப்போ அந்த விருந்துக்கு அழைச்சாங்க தெரியுமா நம்ம ராணி, எதுக்குன்றது நமக்கு தான் தெரியும். அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி ராஜாக்கும் தெரியாது. ஆனா ராஜாக்கும் ஒரே ஆர்வம். ஏன்னா இவ்ளோ நாள் கழிச்சு ராணி வந்திருக்காங்க. ஏதோ நம்ம கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வெளிப்படையா கேட்காம விருந்துக்கு அப்புறம் கேட்கறேன்னு வேற சொல்றாங்க. அப்படின்னு ராஜாவும் குழப்பத்துல இருக்கார். சரி, நம்ம அந்த விருந்துக்கு போய் தான் பார்ப்போம். ராணி என்னதான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராணியும் ராஜா வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட உண்மை சொல்லணும்ல என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹமானுக்கு ரொம்ப சந்தோஷம். ராணி ராஜா அளவுக்கு நம்மள மரியாதை கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க விருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தோட அவரு நடந்து போறாரு. போற வழில யாரை பாக்குறாரு? மொர்தெக்காய்ன்றவர். யார் இருக்கா? மொர்தெக்காய் எங்க இருக்காரு? ராஜாவோட வாசப்படல தானே. அவர் அப்படியே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. கடவுள் கிட்ட கத்திட்டு இருக்காரு, ஐயோ எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வருதே அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னதான் நடக்க போகுது? அந்த விருந்துல ராணி சொல்லணும்னு நினைச்சத ராஜா கிட்ட சொல்லுவாங்களா? அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், பாய். என்ன குட்டீஸ், வேத படம் கவனிச்சிங்களா? ஆ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன வேணால் நடக்கட்டும், ஐ ஸ்டாண்ட் ஃபார் மை பீப்புள், நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி போனாங்க. சரி, அப்போ இந்த வாரம் என்ன நடந்துச்சு? இந்த P4 அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு 2 விஷயம் அவங்களுக்கு நடந்துச்சு. ஓகே, அதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த பெர்மிஷன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிது? பெர்மிஷன் கிடைச்சிது. அண்ட் செகண்ட் அவங்களுக்கு என்ன கிடைக்கல? பனிஷ்மெண்ட் கிடைக்கல. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு போட்டிருக்க இந்த பேட்சோடைய அர்த்தம். இதுதான் இன்னைக்கு அந்த வேத பாடத்துலையும் நம்ம கவனித்தோம். ஸோ அவங்க ரொம்ப வைராக்கியமே அவங்க மக்களுக்காக போனாங்க. அந்த இடத்துல அவங்க ராஜா என்ன சொல்லுவாரோ, ஏன்னா நான் அவங்கக்கிட்ட முன்னாடியே சொன்னேன், அது வந்து அந்த மணிமண்டபம் அந்த இடத்துல வந்து ஆண்கள் அந்த அரசவை அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, பெண்கள் நுழைய அனுமதி கிடையாது. ஸோ அவங்க அவங்களுடைய அந்த அந்தபுரம் அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுடைய தாதிமார்களுடைய அவங்களுக்கு எல்லா விதமான அதிகாரங்கள் சகலமும் அவங்களுக்கு அங்கே இருக்கும். ராணி மாதிரி தான் அங்கே இருப்பாங்க, குவீன் மாதிரி. பட் ஷி டோன்ட் ஹேவ் தி பெர்மிஷன் டு கம் இன்சைட். இங்கே வர்றதுக்கு ராஜாவோட அனுமதி இல்லாமல் அந்த கொலு மண்டபத்துக்கு அவங்க வர முடியாது. ஆனால் அவங்க வந்தாங்க, அவங்க மக்களுக்காக வந்தாங்க, என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? இந்த ஃபர்ஸ்ட் P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த பெர்மிஷன். அவங்களுக்கு என்ன கிடைச்சிது? த பெர்மிஷன் கிடைச்சிது. ரெண்டாவது the second P stands for the punishment. அது அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ the first P கிடைச்சது, செகண்ட் P கிடைக்கல. ஓகே, the permission அவங்களுக்கு கிடைச்சது, பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கல. இது யாரால நடந்துச்சு? அவங்க பண்ண அந்த ஜெபம் இல்லையா? நம்ம கூட இந்த ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா? நான் யாருக்காகலாம் ஜெபம் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய ஜெபத்தை இப்போ கடவுள் கேட்டாரா கேட்கலையா? கேட்டாரு. அதுவும் என்ன மாதிரியான அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிது? நீ என்ன வேணா கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் தான் அவங்களுக்கு கிடைச்சது இல்லையா? நீ என்ன டிமாண்டு கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடைச்சது இல்லையா? அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நமக்கும் ஏசப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா? அதே ஏசப்பா தான் இன்னைக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஏசப்பா சொல்கிற ஒரே விஷயம், உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேள். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கும்போது நம்ம வீட்லேயுமே சரி, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, நம்ம கூட பெரியவங்களும் சரி, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குல்ல. அவங்கக்கிட்ட சொன்னால் இது டெஃபினட்டாக நடக்கும், இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை நம்ம அவங்கள போய் தேடி பார்ப்போம், இது நடக்கும், எல்லாமே நடக்கும். எஸ்தருக்குமே நடந்துச்சு. எஸ்தருமே அந்த ஸ்டெப்பெல்லாம் தாண்டி வரும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிது? நான் திரும்பி சொல்கிறேன், அவங்க செலெக்ஷன் ப்ராசஸில் அவங்களுக்கு டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மக்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லை. ஆனால் அது யார் மூலமாக வந்தது? கடவுள் மூலமாக வந்தது. அந்த மனுஷருடைய தயவு ரொம்ப முக்கியம்.
ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனுஷருடைய தயவு பின்னாடி நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கைகள் மற்ற விதமாக போயிடக்கூடாது. இந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா செடி மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சா எனக்கு நல்லது நடக்கும். சில பேர் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் வச்சா எனக்கு ரொம்ப நல்லது நடக்கும். சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த டேஸ் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. இந்த டேல இது பண்ணக்கூடாது, இந்த டேல இது செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ஸில் இது பண்ணக்கூடாது, மார்னிங் டைம்ஸில் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் நமக்கு பைபிள் வசனம் நமக்கு கிளியராக சொல்லுது இல்லையா, நமக்கு அடிப்படை எல்லாமே இதுதான். இது மூலமாக சொல்கிறது நமக்கு ஒன்றே ஒன்று, என் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும், ஏசப்பா மேலே இருக்கணும். என் நம்பிக்கை அவர் மேலே இருக்கும்போது, அவருக்கு பிடிச்சது நான் செய்யும் போது என் விண்ணப்பம் எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்வார், செவி கொடுப்பார். இதே இடத்துல தான் எஸ்தர் அவங்க கடவுளில் அவங்க மக்களுக்காக அவங்க திறப்பின் வாசல்னு அவங்க ஜெபம் பண்ணாங்க. என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போனாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது, விக்டரி கிடைச்சது. ஷி காட் அ பெர்மிஷன் அண்ட் ஷி டிடன்ட் கெட் அ பனிஷ்மெண்ட். இல்லையா, 2 பியுமே அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு பெர்மிஷனும் கிடைக்கணும், பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கக்கூடாது. அது 2மே அவங்களுக்கு நடந்துச்சு இல்லையா. ஏதாவது 2 பியுமே கிடைக்கணும், 2 பியுமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது. இது எனக்கு கிடைக்கணும், கிடைக்கக்கூடாது. ஆனால் அவங்க ப்ரேயரே எப்படி இருந்துச்சு, ஒன்று கிடைக்கணும், ஒன்று கிடைக்கக்கூடாது இல்லை, அப்படி தான் அவங்க, அதுதான் அவங்களுக்கு விக்ட்ரி. ஒன்று கிடைக்கணும், ஒன்று கிடைக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு விக்ட்ரி. அதே மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சு இல்லையா. ஷி காட் ஹர் பெர்மிஷன் பட் ஷி டிடன்ட் கெட் ஹர் பனிஷ்மெண்ட் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு கடவுள் அவங்க கூட செஞ்ச அதே கடவுள் தான் எனக்கு உன் கூட என் கூட இருக்கிறாரு. கைகளை குப்பிக்கோ, கண்களை முடிக்கோ, தலைகளை சாத்திக்கணும், அன்பு ஏசப்பா கிட்ட சொல்ல, அன்புள்ள ஏசப்பா ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய ட்ரஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் உங்கள் மேலே வைக்கணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ, எங்கள் டீச்சர்ஸ் மேலேயோ, எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் மேலேயோ, இல்லை எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க மேலேயோ, இல்லை நாங்கள் மற்றவர்களை போல் மற்ற காரியங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்காதபடிக்கு உங்களை நாங்கள் நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். என் தேவன் என்னோடு இருப்பார். காட் இஸ் குட் ஆல் த டைம், ஆல் த டைம் காட் இஸ் குட்னு நாங்கள் நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது எங்களுக்கு என்ன நடந்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே நீங்கள் செய்கிறீங்கன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும், வழி நடத்தும். ஏசின் முளைச்சி போய்க்கூட நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பண்ண ஆக்டிவிட்டி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஞாபகம் இருக்கா? த சேம் குவீன் செலக்ட் ஆனாங்க இல்லையா. அந்த குவீன் செலக்ட் ஆகிற அதே இதில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் அந்த ஹேண்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இந்த தடவை அவர் என்ன பண்ணார், பெர்மிஷன் கொடுக்குறாரு. இந்த தடவை அவர் என்ன பண்ணுறாரு, பெர்மிஷன் கொடுக்குறாரு அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் இந்த வாரம் நம்ம பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் அழகாக பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வாரம் என்ன பேட்ச், புது மந்த்து, இது முடிஞ்சிடுச்சா, இல்லை இது முடியல, அடுத்த மாதமும் இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வாரம் என்ன பேட்ச், அடுத்த வாரம் என்னக்கா இது என்ன சிம்பிள், இது என்ன சிம்பிள்? ஓகே, புக்கு படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். ஓகே, புக்கு படிக்கிற ஹேபிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது தெரியாது. 2 இருக்குது. நான் அதனால இது பின்னாடி ஒன்று வரைஞ்சிட்டு வந்திருக்கேன். இப்போது ஏதாவது ஒரு மனுஷனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவர் பேசுகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் ஓகே, அது எனி கார்ட்டூன், எனி மேன், எனி திங். ஓகே, அது புக்கில் நீங்கள் ரீட் பண்ணும் போது தெரியும். அதாவது இந்த கார்ட்டூன் புக்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் ஒரு மனுஷனுக்கு தலைக்கு மேலே, ஓகே, தலைக்கு கொஞ்சம் மேலே இப்படி கோடு மாதிரி போட்டு இப்படி போட்டு இதில் எழுதினாங்கன்னா அவர் அதை பேசுகிறாருன்னு அர்த்தம். அதே இந்த மாதிரி முட்டையாக போட்டு இந்த மாதிரி போட்டு உள்ளே எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவர் நினைக்கிறாருன்னு அர்த்தம். என்னது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி போட்டு உள்ளே ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அவர் பேசுகிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி டாட்டாக போட்டு மேலே எழுதியிருந்தாங்கன்னா அவர் நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒன்றுமே நினைக்காம ஏதாவது படம் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ட்ரீம்னு அர்த்தம். ஓகே, ட்ரீம். இப்போ நான் ட்ரீம்ன்ற பேட்ச் தான் அடுத்த வாரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி என்ன பண்ணி கொண்டு வருவீங்க? ட்ரீமுக்கு எப்படி பேட்ச் இருக்குது, ட்ரீமுக்கு ஏதாவது பேட்ச் இருக்கா அப்படின்னு சொன்னால், ட்ரீம் அப்படின்னா இதுதான் ரெப்ரசன்ட்னு அர்த்தம். ஓகேவா, இந்த பேரை விட்டுருங்க. இதை நான் என் பேரை நான் அப்படி ஒரு அழகாக எழுதுறதுக்காக அப்படி கொண்டு வந்தேன். மற்றபடி இந்த பேர் இல்லாமல் ஒரு ட்ரீம், ஒரு கனவு,
கனவை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா கனவை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் தூங்கும்போது எனக்கு இந்த மாதிரி கனவு வருது. ஸோ அந்த ட்ரீம் அப்படிங்கிறத தான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்கள் பேர் எழுதி மறக்காமல் கொண்டு வாங்க. அடுத்த ஒரு புது மாதம் புது வேத பாடம் இல்லை, அதே வேத பாடத்தில் இருக்கிற புது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் ஜாஷுவா 15வது அதிகாரத்தில், யோசுவா 15வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். ரூபனுடைய குமாரனுடைய பெயர் என்ன? போகன் என்பது சரியான விடை. ரோகேல் என்பது என்ன? கிணறு. சரியா தவறா? சரி. இன்னோம் என்பது பள்ளத்தாக்கு. சரியா தவறா? சரி. ஏனோக்குக்கு 4 குமாரர்கள். சரியா தவறா? தவறு. ஏனோக்குக்கு 3 குமாரர்கள். அக்சால் யோசுவாவின் மகள். சரியா தவறா? தவறு. அப்ப யாரு? காலேப்பினுடைய மகள். இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் பட குத்துன பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் நான் வாசிக்கிறேன். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பே யாழ்னி, சிஎஸ் ட்ரிவெண்ட்ரம், ஆனி ஜோகனா ஜே சவாப்பேட்டை, பிளெஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேசிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜோகன் சாமுel ஜெஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னர் ஏ பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கேல்பாக், மெர்சி மெட்ரிலா கே பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் ட்ரிவாண்ட்ரம், ஷர்லி ஜிபி கரூர், சிடேல் அரினா ஏ கொளத்தூர். போன வாரம் நம்பர் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தோம். அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க படங்கள் வரும், கவனமா பாருங்க. யோசுவாவின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். ஜாஷுவா சாப்டர் 16, 5 questions. எரிகோ அருகே யோர்தான் இருக்கிறது. எரிகோ அருகே யோர்தான் இருக்கிறது. சரியா தவறா? 2வது கேள்வி, யோசேப்பினுடைய புத்திரரின் எப்பிராயிம். யோசேப்பின் புத்திரன் எப்பிராயிம். சரியா தவறா? மனாசேயும் எப்பிராயும் சகோதரர்கள், அண்ணன் தம்பிங்க. மனாசேயும் எப்பிராயும் சகோதரர்கள். சரியா தவறா? 3வது கேள்வி. 4வது கேள்வி, காசேரில் குடியிருந்த மக்கள் யார்? அவங்க பேர் யார்? காசேரில் குடியிருந்த மக்களுடைய பேர் என்ன? 5வது கேள்வி, கானானியர் எங்கே குடியிருந்து சேவிக்கின்றார்கள்? கானானியர் எங்கே இருந்து இவர்களை சேவிக்கின்றார்கள்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள அனுப்பணும். 9841250070 அனுப்பணும். மறந்துடக்கூடாது. எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 6ஆம் தேதி அக்டோபர் மாதத்துல இருந்து 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்ததுன்னா
உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பினா மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்டதை ஆஸ்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், அந்த நாம மகிமைப்படட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். God bless you. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார்.